மாணிக்க சாப்பிட்டானா? சாப்பிட்டுப்பான்னு நினைக்கிறேன். என்னடா நினைக்கிறேன்? 2 நாளா அவன் சாப்பிடறதுக்கு தூசியா இருக்கேன். அவன் தூசியோடையும் சாப்பிடுவான். எனக்கு சொல்ல வர்றியா? 2 நாளா அவன் எங்கடா போயிட்டான்? எனக்கு எப்படி தெரியும்? உனக்கு தெரியாது? அதான் தெரியாதுன்னு சொல்றேன். சும்மா திருப்பி திருப்பி கேட்டீங்கன்னா அப்புறம் உண்மையெல்லாம் சொல்லிடுவேன். சரி சரி, நீ சொல்ல வேண்டாம். அடுத்த வாரம் சேகோ நம்மள வீட்டுக்கு போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துரு. கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு மாணிக்க மாதிரி வெளியே போகாம வீட்டுக்குள்ளேயே. நான் ஒன்னும் மாணிக்க மாதிரி வைரத்தோட சண்டை போட்டுக்கிட்டு மாந்தோப்பு வீட்டுல போய் இருக்க மாட்டேன். எனக்கு பொண்டாட்டினா ரொம்ப இஷ்டம். சொல்லிட்டேனே மாமா, இன்னைக்கு அவர் பிறந்த நாள். அப்படியா? அவன் பிறந்த நாளை நீ சொல்லி நான் தெரிஞ்சுக்கிற நிலை எனக்கு வந்திருக்கு. சந்தோஷம். இந்தாங்க மாமா, பால் பாயசம். அவருக்கு ரொம்ப பிடிக்குமாமே. கசப்பான விஷயங்களை பேசுற போது இனிப்பா ஏதாவது தரணும்னு இதை கொண்டு வந்திருக்கியா? ஏம்மா, நீ சாப்பிட்டியா? இல்ல. ஏன்? அவரு சாப்பிடாம நான் மட்டும் எப்படி சாப்பிட்டது? குண்டறா, மாணிக்கத்து போய் என்ன விஷயம் காட்டிட்டு வரேன். என்னப்பா பேசாம நிக்கிறீங்க? யார் முதல்ல பேச்ச ஆரம்பிக்கிறதுன்னு தான் யோசிக்கிறேன். தேவை யாருக்கோ அவங்கதான் ஆரம்பிக்கணும். அப்படின்னா தேவை உனக்குத்தான். ஏண்டா, உன்னை என்னாலேயே பிரிஞ்சிருக்க முடியலையே. உனக்காக நம்ம எல்லாரையும் பறச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வாழ வந்தாலே அந்த வாழை இலைய வாழறதுக்கு முன்னாடி தூக்கி எறியலாமாடா? நீங்களே பிரிஞ்சிருக்கீங்களே, அவ இருந்தா என்ன? உங்களை விட அவ வசந்து போயிட்டாளா? மடையா மடையா, பெண்ணுக்குள்ள பெருமையே அதுதான்டா. உப்புக்கு கூட உறவு இருக்காது. ஒரு தாலி கழுத்துல ஏறின உடனே சுகமோ துக்கமோ ஒட்டுப்புல்லு மாதிரி உடனே ஒட்டிக்கிடுவாங்க. நடந்ததை எல்லாம் மறந்துட்டு வீட்டுக்கு வா. அவன் அந்த வீட்டுக்குள்ள இருக்காளே, அவளை போய் சொல்லுங்க, நான் வரேன். அது அவ வீடு, அங்கதான் இருப்பா. உனக்காக அவ எங்கேயும் போக மாட்டான். அப்படின்னா நானும் வரமாட்டேன். டேய், எல்லார்கிட்டையும் சொல்ற மாதிரி என்கிட்ட சொல்லாது. எனக்கு நியாயம்னு பட்டா கடவுள்கிட்டே அதைத்தான் சொல்லுவேன். அப்படியா? ஆமா. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, ஏன் சபதம் தோக்க கூடாது. சரி, யார் ஜெயிக்கிறா பார்க்கலாம். பாக்குறேன். அந்த பயல்கள் எல்லாரையும் நடுத்தரவு கொண்டாந்து நாக்கப்புடிட்டு சாகுற மாதிரி 4 வார்த்தை கேட்கல. 4 வார்த்தையா? தமிழ்ல நிறைய வார்த்தைகள் இருக்குங்க. அத்தனையும் கேட்டா தாங்க மாட்டானுடா. அதனாலதான் சொல்றேன், சம்பந்தி தானே அப்படின்னு சும்மா விட்டுறாதீங்க. அவன்டா சம்பந்தி. ஜீவனாம்ச வழக்கு போட்டு அந்த அம்பலத்தை நான் அம்பலத்துக்கு கொண்டு வரல. என் பேரு விஸ்கி வேல் அம்பலம் இல்ல. வா வேலு, உட்கார். நான் உட்கார வரல. எனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சாகணும். இது நீட்டு பேசுற காரியம் இல்ல. முதல்ல அமைதியா பேசு. எப்படி அமைதியா பேசுறது? கட்டின கொண்டாட்டிய விட்டுட்டாவ. அது இருக்கட்டும். அதுக்கு இப்ப என்ன செய்ய சொல்றேன்? நல்ல யோசனையா இருந்தா சொல்லு, அப்படியே செய்யறேன். என் பொண்ணோட வாழ்க்கையை அழிச்ச மாதிரி இருக்கிற சொத்தை அழிச்சுட்டா என்ன செய்யறது? பொண்ணா? யாரு? நானா? என்னப்பா இது? என் கல்யாணத்துக்கே நீங்க வரல, அவரை மாப்பிள்ளைன்னு ஏத்துக்கல, இப்ப மட்டும் வரவா? இருமா, அதுதான் பெத்த பாசம். வேலு, நீ சொல்லுப்பா. உங்க சொத்தை பிரிச்சு எழுதணும். சொத்துக்கு 10 பேர் இருந்தா பிரிச்சு எழுதலாம். எல்லாத்துக்கும் அவன் ஒருத்தன் தானே. அப்படின்னா என் மகளை சத்திரத்து சோத்துக்கு கையேந்த சொல்றீங்களா? அவையே கையேண்டணும். இனிமே எல்லாரும் இவகிட்ட தானே வந்து நிக்கணும். ஆமா, அந்த அளவுக்கு எல்லா சொத்தையும் வைரத்தோட பாதுகாப்பு இருக்கும்படியா உயிர் எழுதி வச்சுட்டேன். என்ன காரியம் செஞ்சுட்டீங்க? இதுக்கு நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன். நான் நிழல நிக்கிறது, அவர் வெயில வாடுறதா? கூடாது மாமா, கூடாது. பாருமா, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என் விருப்பத்தை மீறாது. உன் கால்ல வேணாலும் விழுந்து கேட்கிறேன். என்ன மாமா இது? ஆமாம்மா, இந்த கருப்பையாம்பரம் பரம்பரையில யாரும் ஏழையா பிறந்ததாக இருக்கவே கூடாது. ஏன்னா இந்த வீட்டு பெரியவங்க சொத்துக்களை எல்லாம் அடிச்ச பிறகு நான் ஏழையா பிறந்து பட்ட கட்டம் எனக்கு தான் தெரியும். இது ஏன் சுய சம்பாத்தியம், ஏன் இஷ்டப்படி நான் செய்தேன். சரிப்பா, வக்கீல் சார் வந்துட்டாரு. வாங்க வக்கீலை. நமஸ்காரம். உயிர் எழுதியாச்சா? எழுதியாச்சுங்க. முக்கியமான கருத்துக்களை மட்டும் படிங்க. சிதம்பரம் அம்பலத்தின் மகன் கருப்பையா அம்பலம் எழுதி வைத்த உயில் என்னவென்றால், என் சுய சம்பாத்தியமான அத்தனை சொத்துக்களையும் மாணிக்கத்திற்கு பிறக்கப் போகின்ற பிள்ளைக்கே உரிமை என்றும், அது மேஜராகும் வரை அதை பாதுகாக்கும் பொறுப்பு என் மருமகள் வைரத்தைச் சேர்ந்ததென்றும், யாருடைய கட்டாயத்தாலும் தூண்டுதல் இல்லாமலும் சுய நினைவுடனும் நல்ல எண்ணத்துடனும் எழுதி வைக்கிறேன். திருப்திதானே? ஏன் மாமா கண் கலங்குறீங்க? ஊர்ல என் மகனுக்கு நானே மதிப்பில்லாம செஞ்சுட்டேன்.
எழுதுறபடி எல்லாம் சொந்தமாயிடுது. ஆனா என் சொத்து அடே அடே இழுக்காதுடா, காலுடா. உன்னால லாக்கட்ட ரெண்டு பேரும் என்ன இவனுக்கு இப்படி அலையறானுங்க? நடுத்தெருவுல விட்டுட்டாங்களே. என்னடா அது காலை கட்டிக்கிட்டு வர்றீங்க? பிரார்த்தனை. ஏன்டா வயித்தறிச்சல கலப்புற? பாரு என்னடா ஆச்சு? பிச்சை, இவங்கிட்ட ஒரு வாழ இருந்த ஆடு ஒண்ணு இருந்துச்சு தெரியுமா? ஆமா, இந்த வால் இல்லாத ஆடு. அந்த ஆட்டை கொண்டு போய் ரோட்ல நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருந்தோம். ரோட்ல ஒருத்தன் கார்ல வந்துகிட்டு இருந்தான். பக்கத்துல வந்த உடனே ஊன்னு அலறணும். அவன் இறங்கி வந்து ஏன்பா கத்துனீங்க அப்படின்னா, ஆடா பாவி, ஆட்டுக்கு வாழை அளந்துதான் வச்சான், அந்த வாழையும் நீ உன் கார்ல கொண்டு போயிட்டியடா, இப்ப நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வாழை இருந்த ஆட்டை காட்டி அழுதேன். எங்க ஊர் ஜனங்க கூடிடுவாங்களோன்னு பயந்து அருந்து போன வாளுக்கு 10 ரூபாய் கொடுத்தான். பேசாம வாங்கிட்டு வர முடியுதானே? மேற்கொண்டு 10 ரூபாய் குடுறான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்டா கேட்ட? எங்களுக்கு நிறைய குடிக்கணும்னு ஆசை. ஒரு வாளுக்கு 10 ரூபா, நாங்க பறி கொடுத்தது 2 வாள் ஆச்சு, 20 ரூபாய் குடு அப்படின்னு கத்தணும். என்னடா இது, ஒரு ஆட்டுக்கு 2 வாளா? இதே கேள்விதான் அவனும் கேட்டான். அதுக்கு நான் என்ன சொன்னேன் தெரியுமோ, அந்த ஆட்டு வயிற்றுக்குள்ள ஒரு குட்டி ஆடு இருக்குது, அதோட வால் ஒண்ணு இருக்குமே, ஆக மொத்தம் 2 வாள், 20 ரூபாய் கொடுக்கலாம். டாய், உன்னை என்ன செய்யறோம் பாருன்னு கைய கால ஓங்குன. கார்ல வந்தவர் கலெக்டர் எங்களுக்கு தெரியுமா? அவரு நாங்க நல்லா ஏமாத்திரம்னு புரிஞ்சுக்கிட்டாரு. ஊர் ஜனங்க எங்க காரையும் கையையும் கட்டி கழுதமாய் போங்கன்னு விரட்டிட்டாங்க. அடே, எங்க அம்மாவுக்கு கால் கட்டு போடணும்னு ஆசை, இதை யாராவது பார்த்தா அசிங்கண்டா. அதனால அவுத்து விடுறா. டேய், எங்க பெரியப்பாவும் எனக்கு கால் கட்டு போடணும்னு ஆசைப்படுறாரு. நீ ஒரு வாள் இருந்த ஆடு வச்சிருக்கிறியா? யாரா அவன்? சைகோன் சிதம்பரம் அம்பலம் வீட்டுல போய் பொண்ணு பாத்துட்டு வாடான்னு சொல்லி இருக்கிறாரு. டேய், அதை தடுத்து நிறுத்ததுக்கு ஏதாவது யோசனை சொன்னாதான் அவுத்து விடுவேன். இவ்வளவுதானே, நாங்க ரோசனை கடலாச்சே, ஒரு 10 ரூபாய் இருந்தா கொடு, கள்ளு குடிக்கலாம். அட பாவி, என்னடா இது, யோசனை கேட்டா கள்ளு கடை கூப்பிடுறீங்க. நான் குடிக்க மாட்டேன். நாங்க குடிக்கிறோம், நீ குடிக்கிற மாதிரி நடி. சட்டையில கள்ளு தண்ணி தெளிச்சுக்க. அது ஏன்டா? அப்பதான் ஒரு குடிகாரனுக்கு என் பொண்ணை கொடுக்க மாட்டேன் போங்கடான்னு விரட்டிடுவார். நல்ல யோசனை, வா போலாம். இரு, அவுத்து விடுறா. தாண்டி ஒரு ரவுண்டு இப்போ உலகண்டு பல ரவுண்டு போட்டு கொடுத்தாண்டி பாட்டில் திறந்து மறந்து ஒரு தந்தானே தானே 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 தந்தானே தானே. 3 பேர் கும்பிடுறாங்களே, அது யார் மாப்பிள்ள? அதானே. எங்க 3 பேர்ல 2 பேர் பட்ட சாராயம் அடிச்சிருக்கோம், ஒருத்தன் கள்ளு. ஆமா, அவன் தான் மாப்பிள்ள. எங்க கண்டுபிடிங்க. இவரேதான். எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதான் மோப்பம் பிடிச்சாரு. மாமா, மாப்பிள்ள. 3 பேரும் மாமான்னா எப்படி? பொண்ணை கொடுத்தாதான் மாமாவா? நீங்க இந்த ஊருக்கு அது இருக்கட்டும், பொண்ணை வர சொல்றேன் பாருங்க. வேண்டாம், அங்கேயே நிக்கட்டும், பாத்துக்கிட்டே ஐயோ, அது பொண்ணு இல்லைங்க, என் பொஞ்சாதி. வணக்கம் சார். மாப்பிள்ள, பொண்ணை சீக்கிரமா வர சொல்லி தொலைங்களேன். அவசரப்படாதீங்க, ஆத்து தண்ணியா கிணறு தண்ணியா கொண்டு போட போகுது. தண்ணின்னு மட்டும் சொல்லிடாதீங்க, அப்புறம் நாங்க பேரா அலைய ஆரம்பிச்சிடுவோம். ரொம்ப நல்லதா போச்சு. அம்மா பாவாடே. பாவாடையா? இந்த மாதிரி விருந்தாளிங்க வருவாங்கன்னா எங்க ஊர் வழக்கப்படி எல்லாம் வாங்கி ரெடியா வச்சிருக்கோம். சீமை சரக்கு சும்மா ஏற சாப்பிடுங்க. அப்படியா? ஒரு சின்ன வாத்து முட்டை நேத்து விட்டுது, இன்னைக்கு இடல. இந்த மாதிரி மாப்பிள்ளை கிடப்பாருன்னு சொல்லிவிட்டா 40 வருஷமா நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். 40 வருஷமாவா? அட, எனக்கு கல்யாணம் ஆனதுல இருந்தேன்னு வச்சுக்கிறீங்களேன். அடே அடே, அட பாருங்களா, யோசனை சொல்றேன்னு வாங்கி குடிச்சிட்டு இப்ப அம்போன்னு விட்டுட்டீங்களா? மாமா, மாம்பிளே, என்ன மாதிரி ஒரு குடிகாரனுக்கு உங்க பொண்ணை கட்டி கொடுத்து அதோட வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. 3 குடிகாரனு கொடுக்க நான் எங்க போவேன்? கைவசம் இருக்கிறது ஒரு பொண்ணு தானே. மாமா, அத்தா, பரவாயில்ல, நானும் குடிப்பேன். நீமா? ஐயோ, இது பெருங்குடி. நீங்க கோயிலுக்கு குட்டைக்கு போகும்போது நான் மரவல திரையில நின்னு உங்களை பாத்திருக்கேன். அண்ணில இருந்து இன்ன வரைக்கும் கட்டிக்கிட்டா உங்களை தான் கட்டிக்குவேன், இல்லாட்டி பாலம் கணத்துல விழுந்துருவேன்னு சொல்லிட்டேன். 2 ஒண்ணுதான். அத்தா,
உங்களுக்கு என்ன பிடிக்குது? பிடிக்குது. அப்புறம் என்ன பிடிக்கும்? ராத்திரி ஆனா பிசாசு பிடிக்கும். பரவாயில்ல, என்கிட்ட பர்மா தொடப்ப இருக்கு, அடிச்சா சரியாயிடும். அட இந்த பாரு, அம்மாவாசைக்கு அம்மாவாசை நாய் மாதிரி குலைப்பேன், அப்புறம் கடிப்பேன். கடிச்சா ஊசி போட்டுக்கலாம். அட என்னடா அது? அது மட்டுமா, இன்னும் ஒரு வருஷத்துல எனக்கு நெருப்புல ஒரு கண்டம், அதுல தப்பிச்சுட்டா நீர்ல ஒரு கண்டம், அதுல நிச்சயமா நான் செத்துருவேன்னு ஜோசியர் சொல்லிட்டாரு. ஐயோ, இதோ என் கண்ணு முன்னால நீ தெரியுற, பொட்டு இல்லாம பூ இல்லாம வெள்ளை புடவை கட்டி, வெள்ளை லுங்கி கட்டி இருக்கிற, இத மாதிரி கரகள் கொண்டு அங்க இல்ல. ஐயோ பாவாட, உனக்கா இந்த நிலைமை? ஐயோ அப்பா, கேட்டீங்களா? ரங்கநாதா, நான் பெத்த மகளே பவாடே, உனக்கு இந்த நிலைமை? ஐயோ, டேய் பாய் பையனா, உங்களால முடிவுட்டு ஜீவச்சாரா நட்டா போட்டா. பாவாடை தாவணியில் பாச உருவமாயில்லை, பூவாடை வீசி ஒரு பூத்த பருவமா. பாவாடை பாவாடை என் முட்டே குடிச்சு விட்டு ஏன்டா டேய், இப்ப எனக்கு என்னடா பண்ணுவேன் பாய் பயல? மாமா, என் கூட வாங்க, ஆளுக்கு 100 அடிப்போம். போடா மில்லி பையா. சீமைடா சீமை.